पूर्वर्थे त्यक्तराज्यः व्यचरदनुवनं पद्मपद्भ्यां प्रियायाः पाणिस्पर्शाक्षमाभ्यां मृजितपथरुजो यो हरीन्द्रानुजाभ्यां वैरूप्याच्छूर्पणख्या प्रियविरहरुषारोपितभ्रूविजृम्भ त्रस्ताब्धिर्बद्धसेतुः खलदवदहनः கோசலேந்திரோவதாம்னஹ. ஒரே ஸ்லோகத்தில் ராமாயணம் முழுக்க சொல்லி முடிக்கிறார். பகவான் தர்மத்துக்காக வனவாசம் போய் துஷ்டர்களான ராட்சசர்களை வதம் பண்ணி திரும்பி வந்து பட்டாபிஷேகம் பண்ணிண்டார் அப்படின்னு சந்திரவம்சம் சொல்லி, சந்திரவம்சத்தில் பகவான் கிருஷ்ணாவதாரம் பண்ணினான்னு சொல்லி நவமஸ்கந்தத்தை முடிக்க, அப்போதான் ராஜா கொஞ்சம் எனக்கு விஸ்தாரமாக கிருஷ்ண கதையை சொல்லணும்னு பிரார்த்தித்த போது கிருஷ்ண கதையை சொல்ல ஆரம்பிக்கிறார். கதிதோ வம்ச விஸ்தாரஹ பவதா சோம சூரியயோஹோ ராஜ்ஞாம் சோபயவம்ஸ்யானாம் சரிதம் பரமாத்புதம். ஆச்சரியமான சரித்திரங்கள்லாம் சொன்னேன், எல்லாம் அதில் ஒன்றும் மாற்றுக்கிறதே கிடையாது. ஆனால் கதிதோ இந்த கேரளாவில் பாராயணம் பண்ணுறதே ஒரு சொடுக்குவா. கதிதோ வம்ச விஸ்தாரா நது பகவத்குண விஸ்தாரான்னு எல்லாம் சொன்னேன், கிருஷ்ண கதையை சொல்லலையே. ஆனால் அது ஆச்சரியமான விஷயம்தான். ஏன்னா இத்தனை ராஜாக்கள், இத்தனை பெயர், இத்தனை ஊர், இதை ஒரு நோட்டு கிடையாது, சீட்டு கிடையாது, குறிப்பு கிடையாது, ஃபிங்கர் டிப்ஸில் எப்படி சொல்ல முடியும்? அமாவாசை அன்னைக்கு ஒரு 12 பேர் ஞாபகம் வர மாட்டேங்குது. நினைவு தெரிஞ்ச நாள்லேருந்து தர்ப்பணம் பண்ணுறான். அதான் சுவாரஸ்யம். அதில் அம்மாவோட அப்பா வாங்குறான், ராமசாமியா குப்புசாமியான்னு புரியலேங்கிறான். ஒரு 12 பெயர் நமக்கு சம்பந்தப்பட்ட விஷயத்தையே நாம் ஞாபகம் வச்சுக்க முடியல. சம்பந்தம் இல்லாத ராஜாக்கள்லாம் எத்தனை பெயர் உங்களால் சொல்லப்பட்டது எல்லாம் வசதி தான். ஆனால் பகவத்குணத்தை சொல்லணும். எங்கள் தாத்தாக்களை காப்பாற்றின பகவத்குணம் என்னை காப்பாற்றின பகவான். எங்கள் அம்மா கர்ப்பத்தில் இருந்து என்னை காப்பாற்றின பகவான். உங்கள் மூலமாக பகவத்குணம் கேட்கணும்னு என்னை காப்பாற்றின பகவான். அந்த கிருஷ்ணனோட கதையை சொல்லணும் அப்படின்னு சொன்னபோது கிருஷ்ணர் கதையை சொல்கிறார். குட்டி கிருஷ்ணர் கதையை சொல்கிறார். கிருஷ்ணர் என்ன பண்ணார், எப்படி பிறந்தார் அப்படிங்கிறத சொல்கிறார். பூபாரத்துக்காக பகவான் அவதாரம் பண்ணுறான். கிருஷ்ணாவதாரத்தினுடைய காரணம் அதுதான். ராமாவதாரத்தோட காரணம் அசுரர்களுடைய தொந்தரவு தாங்க முடியாமல் தேவதைகள் பிரார்த்திச்சால் அப்படின்னு. கிருஷ்ணாவதாரத்தோட காரணம் பூமி தேவி பிரார்த்திச்சால் அப்படின்னு. யாதவர்கள் அப்படிங்கிறவா 3 பிரிவு. பொதுவாக இந்த யாதவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் எது வம்சத்தில் வந்தவர்கள், அவர்களுக்கு யாதவர்கள்னு பேர். யயாதின்னு ஒரு ராஜா, அவனோட மூத்த பையனுக்கு எதுன்னு பேர். அவன் ராஜ்யம் வேண்டாம்னு சொல்லிட்டான். அவ அப்பா கொடுக்கல. அப்புறம் புரு அப்படிங்கிறவனுக்கு தான் ராஜ்யத்தை கொடுத்தார். பிறப்புல க்ஷத்ரியனவன் எது. ராஜ்யம் இல்லாததுனால கோக்களை மேய்க்கிறது அப்படிங்கிறத தொழிலாக எடுத்துக்க, பொதுவாக ஒரு தொழில் பண்ணினா வைசியால்னு அர்த்தம். வியாபாரம் பண்ணினா வைசியா. குணம் செயல் தானே ஜாதியை அடிப்படையாக காமிக்கிறது. இப்போ இவன் பிறந்தது க்ஷத்ரியர், செய்யறதோ வியாபாரம். இப்போ இவனை க்ஷத்ரியன்னு சொல்கிறதா வைசியன்னு சொல்கிறதா? ரெண்டுமே இல்லை. அதனால இதுக்கும் அதுக்கும் நடுப்பில் இருக்கிறதுனால தமிழ்நாட்டில் அழகாக இடையர்கள்னு பேர். இடையில உண்றதுனால இடையர்கள். யாராவது இதுக்கு அர்த்தம் சொல்லுவாள? அவன் க்ஷத்ரியனும் கிடையாது, வைசியரும் கிடையாது, இடையில இருக்கிறதுனால இடையர்கள் அப்படின்னு பெயர். கோ சம்ரக்ஷணம் அவளுக்கு. பின்னாடி கொஞ்சம் கொஞ்சமாக ராஜ்யத்தையும் தியாகிங்கிற பேரில் சுதந்திரம் வாங்கலைன்னு பின்னாடியே நாட்டை ஸ்வீகாரம் பண்ணிக்கலையா? அது மாதிரி பேரில் எத்தனையோ பேர் உண்டு. அது மாதிரி பின்னாடி அவர்கள்லாம் ராஜ்யத்துக்கு வந்துட்டார்கள். அதில் சூரசேனன் அப்படிங்கிற யாதவ ராஜாவோட புத்திரன் தான் வசுதேவன். உக்ரசேனன்கிறவனுடைய புத்திரன் தான் கம்சன். உக்ரசேனுடைய ராஜ்யம் குவாலியர், சூரசேனனோட ராஜ்யம் மதுரா. உக்ரசேனனுக்கு ஒரு தம்பி தேவகன்னு பேர், அவனுக்கு ஒரு
பொண்ணு தேவகின்னு பேர். அந்த தேவகியை இந்த மதுரா நாட்டோட இளவரசரான வசுதேவருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து அந்த பெண்ணை கொண்டு விடுற சமயத்தில் ஆகாசத்தில் அஸ்ரீரி வாக்கு சொன்னது, நீ எந்த பெண்ணுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தியோ இவளோட 8வது கர்ப்பம் ஒன்று கொல்ல போகிறது அப்படின்னு ஒன்று அவளை கொல்ல போக, அப்போ வசுதேவர் தடுத்து, இவளால் உனக்கு மரணம் இல்லை, இவளுக்கு பிறக்கிற குழந்தைகளால் தானே, அந்த குழந்தைகளை உங்கள்கிட்ட கொடுத்துட்றேன், இவளை விட்டுடுன்ட்டார். சரின்னு விட்டுட்டார். விட்டா கொஞ்ச நாள்ல அப்பெல்லாம் சின்ன வயசு கல்யாணம். சில வருஷம் கழிச்சு அவள் கர்ப்பவதி ஆனாள். அவர்களை பிடிச்சி சிறையில் போட்டுவிட்டாள். உக்ரசேனங்கிற அவள் அப்பா சொன்னார், அதெல்லாம் பண்ணாத, நம்ம மாப்பிள்ளை, அந்த காலத்தில் அசடா இருந்தாலும் மாப்பிள்ளைக்கு மரியாதை கொடுக்கணும்பா, அதனால அப்படிலாம் பண்ணாத. இப்போ மாப்பிள்ளைய அசடாக்கிடுவாப்ப. நான் சொல்றது, அசடா இருந்தாலும் மரியாதை கொடுப்பா அந்த காலத்தில், இப்போ மாப்பிள்ளைய அசடாக்கிடுவா. இவர் அப்படிலாம் பண்ணாதேன்னா அவன் சொன்னான், உனக்கு வயசு 90 ஆப்போடுது, நீனும் விலகிண்டு என்ன ராஜாவா பண்ணுவேன் நானும் பார்க்குறேன், ஒன்றும் விலகிறதாவே தெரியலன்னா அவரையும் முடிச்சு உள்ளே போட்டான் ஜெயிலில். போட்டுவிட்டு இவனே பட்டாபிஷேகம் பண்ணிட்டான். இவனே நோபல் பாரத ரத்னா கொடுத்துப்பா, இவனே நோபல் பரிசு கொடுப்பாங்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரியல. அது மாதிரி இது இவனுக்கு இவனே பட்டாபிஷேகத்தை பண்ணிட்டு இவனே ராஜ்ய பரிபாலனம் பண்ணிக்கிறான். கொஞ்ச நாளில் அந்த கர்ப்பவதி ஆனால்னு உடனே அவர்களை ஜெயிலில் வச்சிருக்கானா, குழந்தை பிறக்கிறது. முதல் குழந்தை கீர்த்திமான்னு பேர். அதை கொண்டு வசுதேவர் கொடுத்தார். சொன்ன வாக்கு. ஆனால் அவர் ஜாக்கிரதையாக சொன்னார், பிறக்கிற குழந்தைகளை கொடுக்குறேன்னு சொன்னாரே தவிர அந்த குழந்தைகளை கொல்லுன்னு அவர் சொல்லலை. தேவகியை கொல்லாத, இவளுக்கு பிறக்கிற குழந்தைய கூட கொடுத்துட்றேன், புத்திரான் சமர்ப்பயிஷேசியாகாங்கிறார். என்ன ஆபத்தாக இருந்தாலும் என்ன அவசரமாக இருந்தாலும் அந்த நிதானம் இருக்கணும் வாழ்க்கையிலேங்கிறதுக்கு சொல்கிறேன். ஏன்னா நீ இவளை கொல்லாதே குழந்தைகளை கொல்லுன்னு அவர் சொல்லியிருந்தாருன்னா கம்சன் குழந்தைகளை கொண்ட பாவம் முழுக்க வசுதேவருக்கு தான். ஏன்னா சாஸ்திரத்திலையும் சரி சட்டத்திலையும் சரி கொன்னவனை காட்டிலும் கொல்லுன்னு சொன்னவன் தான் ஃபர்ஸ்ட் நம்பர் 1 குற்றவாளி. கொன்னவன் 2வது குற்றவாளி தான். எவன் கொல்லுன்னு சொல்றானோ அவன் தான். அதனாலதான் ஜாக்கிரதையா இருக்கணும். நம்ம வாயால சொல்லக்கூடாது. இந்த கரப்படி, இந்த அடி, பள்ளி அடி, இந்த பாம்பு அடியெல்லாம் சொல்லுவா அந்த காலத்துல. அவ பாட்டுக்கு வேலை செய்ய அடிச்சுட்டு போவா, எல்லாம் நம்ம அக்கௌண்ட்டுக்கு தான் வரும். அவளுக்கு பாவமே வராது. ஏன்னா அவ வேலை செய்யறா, நீ சொல்றதை செஞ்சான், அதான் விஷயம். முதல் குழந்தைய பார்த்துட்டு கம்சன் எனக்கு இந்த குழந்தையினால மரணம் இல்லை, 8வது கர்ப்பம்னு தானே சொல்லியிருக்குன்னு சொல்லி விட்டுட்டான். நாரதர் வரார் கம்சனை பார்க்கறதுக்கு. நாரதருக்கு சில பேருக்கு சில பிறக்கிற தேவை யோகத்தோட பிறக்கணும் வாழ்க்கையில். அது ஒரு விசேஷம். நாரதருக்கு என்ன யோகம்னா ஒரே சமயத்தில் யோகியாலும் கொண்டாடுவா அயோக்கியாலும் கொண்டாடுவா. வரவேற்று நம்ம சோ மாதிரி எல்லாருக்கும் ஒரே சமயத்தில் யோஜனை சொல்லுவார். அது மாதிரி ஒரே சமயத்தில் ஆளுங்கட்சிக்காரனும் ஃப்ரெண்டாக இருப்பார், எதிர்கட்சிக்காரனுக்கும் ஃப்ரெண்டாக இருப்பார். இவரை பாகவதாளுக்கெல்லாம் மட்டும்தான் இவர் குரு அப்படின்னு இல்லை, அயோக்கியர்களை இவரை வரவேற்று பூஜை பண்ணுவான். ஏன்னா இவர் நியூஸ் எடிட்டர், அவர் ப்ரெஸ் மேனாக இருக்கிறதுனால விஷயம்லாம் அவர்கிட்ட தான் கிரகிச்சிக்க முடியும்னு. அவர்கிட்ட இந்த விஷயத்தை சொன்னோடனே அவர் சொன்னார், அதில் ஒரு சூக்ஷ்மம் இருக்குன்னார். என்ன 8வது கர்ப்பம்னு சொல்லியிருக்கு, 8வது குழந்தைன்னு சொல்லலை. என்ன பெருசா வித்தியாசம்னா அதில் தான் வித்தியாசம் இருக்கு. நீ புறக்கடத்தை வச்சுன்னு குழந்தைய சொல்லிவிடலாம், கர்ப்பத்தை எப்படி சொல்லுவேன்னா முதல்ல 7 கர்ப்பம் அபார்ஷன் ஆகி 8வது கர்ப்பம் முதல் குழந்தையா பிறக்கலாமே. 2வது பிறக்கிற குழந்தை 8வது கர்ப்பமா இருக்கலாமே. 3வது பிறக்கிற குழந்தை 8வது கர்ப்பமா இருக்கலாமே. 4வது 5வது 6வது 7வது 8க்கு 8 நாராயண பெற்று வரட்டுமான்னு வந்த வாதி ஆயிடுத்தவருக்கு. உடனே கொண்டா அந்த குழந்தையன்னா அடிச்சு கொன்னா. இது மாதிரி 6 குழந்தைகளை கொள்ளி 7வதா கர்ப்பத்தில் ஆதிசேஷன் வர பகவான் அம்பாளை கூப்பிட்டு அந்த கர்ப்பத்தை கொண்டு போய்
வசுதேவருடைய இன்னொரு மனைவியான ரோஹிணி கர்ப்பத்தில் டிரான்ஸ்ஃபர் பண்ண சொல்ல அது அபார்ஷன் ஆயிடுச்சுன்னு சொல்ல 8ஆவதா பகவான் வரான். அம்பாள் வந்து நந்தகோபருக்கு பெண்ணா வரான். ததோ ஜெகன்மங்கள மச்சுதாம்சம் சமாஹிதம் சூரசுதேன தேவி ததார சர்வாத்மகமாத்மபூதம் காஷ்டாயதானந்தகரம் மனஸ்தஹ சாதேவகி சர்வஜகன்னிவாச நிவாசபூதா நிதராம் நரேஜே போஜேந்திரகேஹே நிஷிகே வருத்தா. ஜகத்துக்கே மங்களத்தை கொடுக்கக்கூடியதான அவதாரம் கிருஷ்ணன் வந்தே ஜெகத்குரு. இன்னைக்கு உலகம் முழுக்க பேர்பட்ட ஒரு உபதேசம் பகவான் பண்ணியிருக்கிறது. பகவத்கீதை இருக்கு பாருங்க, ஆச்சரியமான உபதேசம். பிரமிச்சு போறாள் அத்தனை பேர். எல்லாருக்கும் பொதுவா கிளாஸுன்னா என்னென்ன ஸ்டூடெண்ட்டுக்கு தான் அது உபயோகப்படும்னு இல்லாம நீ பிரம்மச்சாரியா இருந்தாலும் கிரகஸ்தனா இருந்தாலும் வானப்பிரஸ்தனா இருந்தாலும் சன்னியாசியா இருந்தாலும் ராஜாவா இருந்தாலும் பிச்சைக்காரனா இருந்தாலும் பகவத்கீதை தேவை. நீ எப்படி வாழணுங்கிறத அதுல இருந்து தெரிஞ்சுக்கணும். பகவான் இங்க வந்து அந்த அந்த இடத்துல அவர் வந்து எல்லாரும் என்ன நினைச்சுட்டு இருக்கா, அர்ஜுனனை சண்டை போடுன்னு சொன்னார்னு. அப்படி சொல்லலை. அவனோட தர்மம் யுத்தம்ங்கிறத சொன்னார். தவிர அவ டியூட்டியை பண்ணுங்கன்னார். பலனை அபேட்சிக்காத பண்ணு. இப்படிலாம் ரொம்ப அழகா இருக்கும். அது அந்த பகவானுடைய ஒரு அவதாரம். கர்ப்பத்தில் வர கம்சன் பயந்து போக தேவதைகள்லாம் ஸ்தோத்திரம் பண்ண பகவான் வந்து ஆவணி மாசத்துல கிருஷ்ணபக்ஷத்துல அஷ்டமி திதியில ரோஹிணி நட்சத்திரத்துல வந்து பகவான் பிறக்கிறான். நிசீதே தம உத்பூதே ஜயமானே ஜனார்தனே தேவக்யாம் தேவரூபிண்யாம் விஷ்ணு சர்வகுஹாசயः ஆவிராசீத் யதா பிராச்யாம் திசுந்திரிவ புஷ்கலः தமத்புதம் பாலகமம்புஜேக்ஷணம் சதுர்புஜம் சங்ககதாரியுதாயுதம் ஸ்ரீவத்ஸலக்ஷ்மம் கலசோபிகௌஸ்துபம் பீதாம்பரம் சார்ந்திரபயோத சௌபகம் மகார்ஹவைடூரிய கிரீட குண்டல துஷாபரிஷ்வக்த சஹஸ்ரகுந்தலம் உத்தாமகாஞ்சங்கத கங்கணாதிபிஹி விரோச்சமானம் வசுதேவ ஐக்ஷதா. வைகுண்ட ரூபத்தோட வசுதேவர் பார்த்து தேவகிய பாருங்கிறான். தோற்றம் தாங்க. ஜனனம்ங்கிறது எல்லா குழந்தையும் பிறக்கிற மாதிரி கிடையாது. அதனால தான் பிராச்சியாம் திசிந்துரிவ, கிழக்கு திக்கில் சந்திரன் உதயமாறா மாதிரிங்கிறார். கிழக்கு திக்கில் சந்திரன் உதயமாறா மாதிரி நம் கண்ணுக்கு தெரியறதே தவிர அந்த திக்குக்கும் சந்திரனுக்கு சம்பந்தமே கிடையாது. இன்னும் சொல்ல போனா பூமியை தாண்டிவிட்டா திக்குங்கிறதே கிடையாது. அது மாதிரி இங்க தோற்றம் தோற்றம் தான் இங்க பகவான் தரிசனம் கொடுக்கறத பார்த்துட்டு வசுதேவரும் தேவகியும் ஸ்தோத்திரம் பண்ணி பரம வேதாந்த ஸ்வரூபமான அந்த பிரம்மமே நமக்கு குழந்தையா பிறந்திருக்குங்கிறத அவ உணர்றான். அஸ்பஷ்டம் அரூபம். கண்ணால் பார்க்க முடியாது, காதால கேட்க முடியாது, மூக்கால நுகர முடியாது, வாக்கால ருச்சிக்க முடியாது, தோளால ஸ்பரிசிக்க முடியாது. இப்படிலாம் சாஸ்திரங்கள் சொல்றது. அப்பேற்பட்ட பகவான் இங்க ரூபத்தை எடுத்துன்னு கண்ணுக்கு தெரிகிற மாதிரி நிற்கிறான். சத்தா மாத்திரம் நிர்விசேஷம் நிரீகம் சத்துவம் சாட்சாத் விஷ்ணு அத்தியாத்ம தீபா அப்படிங்கிறான். ஸ்தோத்திரம் பண்ண பேசிண்டே இருக்கிறதேவே தேவகிக்கு ஒரு பயம் வருது. 8வது குழந்தைங்கிறதுனால கம்சன் வந்துடுவானே எதிர்பார்த்துன்னு இருக்கானேன்னு. பகவான் சொன்னான், நான் இப்போ சின்ன குழந்தையாயிருப்பேன், என்னை கொண்டு போய் கோகுலத்தில் நந்தகோபருக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கு, என்னை கொண்டு வச்சுட்டு அந்த குழந்தைய எடுத்துன்னு வந்துருங்கோ அப்படின்னு சொல்ல பகவான் சின்ன குழந்தையாக வசுதேவர் தொட்டார். கை விலங்கு கால் விலங்குலாம் தானாகவே விட்டுன்றது. ஜெயில் கதவு திறந்துன்றது. எல்லாம் கிருஷ்ணாவதாரமே டாம் டாம் போட்ட அவதாரம். ராமாவதாரத்தில் மனுஷனாவே காமிச்சுன்னு போயிட்டார் பகவான். இந்த பிறந்தத்துலேருந்தே பகவான்னு காமிச்ச அவதாரம். இந்த குழந்தைய தூக்கின்னு வர வாசல்ல ஆதிசேஷன் கொடை பிடிக்க யமுனை வழிவிட நந்தகோபனுடைய வீட்டில் இந்த குழந்தைய வச்சுட்டு அங்கே குழந்தை இருக்கு, அதுவும் எல்லாரும் தூங்கிட்டு இருக்கா, குழந்தையும் அழாம இருக்கு. அந்த குழந்தைய எடுத்துன்னு வர பழையபடி
ஆதிசேஷன் கொடை பிடிக்க யமுனை வழி வர்றது. பகவானுக்கு தான் இல்லை. ஏன்னா இவன் நாராயணன், அவள் நாராயணி. சரி, இதில் இவனுக்கு சக்தி கூடயா அவளுக்கு சக்தி கூடயா? யாருக்கு பவர் கூட? பொதுவாக பகவான் தானே எல்லாரும் சொல்லுவோம். இல்லை, அவளுக்கு தான். எப்படி, எந்த விதத்தில் அப்படின்னா மாயான்னு சொல்றது அம்பாள், மாயினுடைய வடிவம் அப்படின்னு. ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் நமக்கு. இந்த 24 மணி நேரத்தில் எத்தனை மணி நேரம் பகவத் சம்பந்தமாக நாம் செலவழிக்கிறோம், எத்தனை மணி நேரம் மாயையில் மயங்கி செலவழிக்கிறோம்? இதோ இப்போ 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் பகவான் நினைச்சா உண்டு. மிச்சம் முழுக்க டைம் முழுக்க மாயையில தானே போகிறது. அப்போ இவனை விட அவருக்கு தானே சக்தி கூட. அவ்வளோ பவர்ஃபுல்லானவன். ஆச்சரியமான ஒரு ஸ்வரூபம். இங்கே கொண்டு வந்து கம்சனுடைய ராஜ்யத்தில் காராகிரகத்துக்குள்ளே வந்த உடனே பழையபடி ஜெயில் கதவெல்லாம் சாத்தினது. இந்த குழந்தையும் அழுது, கம்சனும் வந்தான். பெண் குழந்தை தரமாட்டேன்னாவ. பெண்ணாத ஆனால் அது என்ன குழந்தை, கொல்லக்கூடிய குழந்தை குடுன்னு சொல்லி அதை அடித்து கொல்ல போகிறதே அந்த குழந்தை கையை விட்டு நழுவி பார்த்தா ஆகாசத்தில் அஷ்டபுஜ துர்க்கையா, வைஷ்ணவியா. பொதுவாக அம்பாளுக்கு பல ஸ்வரூபம் உண்டு. இந்த நாராயணனுடைய அம்சம் நாராயணி. ஒவ்வொரு தேவதைக்கும் அந்த அம்சம் உண்டு. விஷ்ணுவோட அம்சம் வைஷ்ணவி, மகேஸ்வரனோட அம்சம் மாகேஸ்வரி, இந்திரனோட அம்சம் மாகேந்திரி, முருகனோட அம்சம் கௌமாரி, வருணனோட அம்சம் வாருணி, நரசிம்மரோட அம்சம் நாரசிம்மி, வராகத்தோட அம்சம் வாராகி. இதெல்லாம் வரும் தேவி பாகவதத்தில், புராணங்கள் எல்லாம். எல்லாமே அம்பாளுடைய ஸ்வரூபந்தான். அந்த சக்தி, அந்த தேவதைகள்கிட்ட உள்ள சக்தி. இங்கே நாராயணியா நமக்கு தரிசனம் கொடுக்குறா. அதனால அஷ்டபுஜ துர்கேன்னு சொல்லுவாள். 18 புஜமும் உண்டு அம்பாளுக்கு, அஷ்டாதச புஜமும் உண்டு. இந்த அஷ்டபுஜந்தான். அஷ்டபுஜாங்கீம் மகிஷஸ்ய மர்தினீம் சங்க சக்கராம் சர சூலதாரிணீம் அப்படின்னு சங்கம், சக்கரம், கதை, பத்மம், சூலம், கத்தி, கேடயம், சூலம் இவைகளோட தரிசனம் கொடுத்து, உன்னை கொள்றவன் நான் இல்லை, உன்னை கொள்றவன் எங்கேயோ பிறந்து எங்கேயோ வளர்றான், தேவையில்லாமல் சாதுக்களை ஹிம்சை பண்ணாதேன்னு மறைஞ்சு போயிட்டாள் அம்பா. உன்னை பிறந்த குழந்தைகளெல்லாம் கொல்லு அப்படின்னு இவன் பூதனையை கிளப்பி விட, இஞ்ச கோகுலத்தில் வசுதேவர் வச்சுட்டு போன உடனே இந்த குழந்தை அழுத உடனே எல்லாரும் எழுந்துட்டு நந்தகோபர்கிட்ட சொல்ல, நந்தகோபர் யமுனையில் ஸ்நானம் பண்ணிட்டு வந்து, நந்தஸ்துவாத்மஜ உற்பன்னே ஜாதா க்லாதோ மகாமனாக ஆஹூய விப்ரான் வேதஜானு ஸ்நாதா சுச்சிரலங்கிருதா. குழந்தை பிறந்த உடனே ஒரு 1.5 மணி நேரம் தீட்டு கிடையாது. அப்போ பண்ணுற தானம் பயங்கர பலம். புத்திரே ஜாத்தே வியதீபாதே தத்தஞ்ச அக்ஷயம் பவேத்துன்னு சாட்சி. எல்லாரும் நம்ம கிராமங்களில் பீஜ தானம் பண்ணுவோம். அது மட்டும் இல்லை, எல்லா தானமும் பண்ணணும். எல்லா தானமும் பண்ணணும். அப்போ ஜாதகர்மான்னு ஒன்று பண்ணணும், பலீகரண ஹோமம்னு ஒன்று பண்ணணும். இதெல்லாம் பின்னாடி நம்ம பூனலுக்கு பண்ணுறோம். புள்ள குழந்தையாக இருந்தால், பொம்மநாட்டி குழந்தையாக இருந்தால் 25 வயசில் கல்யாண மண்டபத்தில் வச்சு மடியில் உட்காந்து முச்சி முந்து பார்த்து வாயில் வாழைப்பழத்தை வைக்கிறோம். இதெல்லாம் பிறந்த உடனே தேனையும் பாலையும் தடவுறதெல்லாம் அப்போ பிறந்த உடனே செய்ய வேண்டிய காரியம். அதெல்லாம் பண்ணி நிறைய தானங்களை பண்ணி, ஒரு லட்சக்கணக்கான பசுக்களை தானம் பண்ணி, 3 எள்ளு மலை திலாத்ரினுங்கிறார். 3 எள்ளு மலையை தானம் பண்ணினார்னு. பொதுவாக எள்ளு, உப்பு, வெல்லம், பூசணிக்காய், இரும்பு இதெல்லாம் தானம் வாங்க மாட்டார். ஒரு காலத்தில் இப்போ தானம் வாங்கிறதுக்குன்னே சில பேர் இருக்கா. அதெல்லாம் அப்போ அப்படி கிடையாது. எல்லாருமே வேதாத்தியனம் பண்ணவா தான். வேதாத்தியனம் பண்ண வகையில் தான் கொடுப்பா. ஆனால் அவள் இதை வாங்க மாட்டா. ஏன்னா இதெல்லாம் ரொம்ப கடுமையான தானம்ங்கிறதுனால. அப்போ என்ன பண்ணுவான்னா அதுக்கு மாற்றா பண்ணுவா. பூசணிக்காயை தானே வாங்க மாட்டாளா? அதனால் பிராமண சமாராதனைன்னா பூசணிக்காயை வட்டி போட்டுருவா. வாழைக்காயை வாங்க மாட்டான்னா வாழைக்காய் கறி பண்ணும்பா. அதுதான் அப்படியே வந்தது, பழக்கத்தில் வந்தது. ஏன்னா அந்த நேரம் சாப்பிட மாட்டா. பூசணிக்காயை கொடுத்தா வாங்க மாட்டா. பூசணிக்காயை குல்கந்து பண்ணி கொடுத்தா
வேண்டாம்னு சொல்லுவாள். இது ஒரு தெரிஞ்சுக்கணும் தர்ம சூட்சுமங்கிறது. இப்பயே இரும்பு தானம் கொடுத்தா வாங்க மாட்டா, இரும்பையே மாற்றி கொடுத்தா ஒரு ஏசி கொடுக்குற வாத்தியாரே உங்களுக்கு அப்படின்னா வேண்டாம்பிற வாத்தியார். ஒரு உதாரணம் சொல்கிறேன். 1958 கல்கத்தாவில் எங்கள் தாத்தா உபன்யாசம். பில்லா இருக்க பற்றில பில்லா குரூப்பு அவளோடது தான் இந்த ஹிந்துஸ்தான் கம்பெனி அம்பாசிடர் அப்போ பிரசித்தம். அப்போ புது கார் வந்து 11,000 ரூபா. ஆற்றுக்கு கூப்பிட்டு பிர்லா எங்கள் தாத்தாவுக்கு பாத பூஜை பண்ணிட்டு ஒரு கார் சாவியை கொடுத்தேன். புது காரை தாத்தாவுக்கு தரேன்னு கிஃப்டா. தொட மாட்டேன்னுட்டார் என் தாத்தா. எங்கள் அப்பா பெரியப்பா ராமதேஷ் வாழ்க்கைலாம் ரொம்ப வருத்தம். என்ன வருத்தம்னா அப்போ கார் பெரிய விஷயம் இல்லையா, புது கார் தாத்தா, புது கார் சாமர்றான். ஆற்றுக்கு வந்த உடனே சொல்கிறார், இப்போ என்ன நம்ம என்ன நடந்தா போயிட்டு இருக்கோம், இப்பயும் காரில் தான் போகிறோம். அவன் என்ன பைத்தியமாடா, அவன் இரும்பு தானம் பண்ணுறான்டா நம்மக்கிட்ட மறைமுகமா. அதுவே வாங்க முடியுமா? அப்படி பயந்த காலம். நீங்கள் இப்போ என்னத்தை கொடுத்தாலும் வாங்குறேன்பா. இது வேற விஷயம் இதுன்னு வச்சுக்கோங்களேன். இவன் எப்படி கொடுத்தார் நந்தகோபர் 3 மலை எல்லை எப்படி கொடுத்தாருன்னா 3 மலையை வச்சு மேலே வந்து கோல்டு பிளேட்னால கவர் பண்ணிட்டார். கவர் பண்ணி தானம் பண்ணினா வாங்க மாட்டேன்னு சொல்லுவாளா பிராமணன்? நீங்கள் இந்த உப்பையே நீங்கள் வெள்ளி கிண்ணம் தங்க கிண்ணத்தில் கொடுங்க, வாத்தியார் வாங்க மாட்டேன்னு சொல்ல மாட்டார். இதெல்லாம் தர்ம சூக்ஷ்மம்னு பேர். நம்ம வந்து அவளை ஏமாத்துறதா அர்த்தம் இல்லை, அவள் வாங்கிக்கிறதுக்கு ஒரு பிரயோஜனம் இருக்கணுமோ. நீ 5 ரூபாயை வச்சு 1/2 கிலோ உப்பை வச்சேன்னா எப்படி வாங்கிப்பா சொல்லணும்? அவளுக்கு என்ன இதில் நம்மளுடைய ஜெபம் போகும். இது இங்கே ப்ராப்ளம் ரொம்ப பேருக்கு அது தெரியாது. என்னென்ன அளவுக்கு வேதம் ஒரு அணுவாக்க முழுக்க சொல்றது. அர்த்தமிந்திரியஸ்யாபா ஆக்ராமத் தஸ்யவா அக்னேர்ஹிரண்யம் அர்த்தமிந்திரியஸ்யாபா ஆக்ராமத் அப்படின்னு தங்க தானம் பண்ணினேன்னா என்கிட்ட உள்ள சக்தியில பாதி உங்கள்கிட்ட ஒன்று. இப்படி ஒன்னொன்னுக்கும் பர்சன்டேஜ் சொல்றது. சக்தி போயிடும். சாதாரணமாக ஒருத்தர் எனக்கு நமஸ்காரம் பண்ணி அபிவாதியை சொன்னால் எங்கிட்ட இருந்து 10 காயத்ரி போயிடும் வாழ்க்கை. அப்போ நாம் ஜெபம் பண்ண வேண்டாமா? அது ஒன்று இருக்கணும். நாம் ஜெபம் பண்ணணுங்கிறது ஒன்று இருக்கணும். நான் ஜெபம் பண்ணாமல் நான் பாட்டுக்கு வெறும் டப்பாவாக இருந்தேன்னா என்ன பிரயோஜனம்? நீங்கள் ஆசீர்வாதம் பண்ணுறதுக்கு இங்கே ஒரு கெப்பாசிட்டி வேண்டாமா? அதுக்கு தான் அது மாதிரி உள்ளவாளாக தேடி கொடுக்கறது. அந்த காலத்துலலாம் சிரார்த்தம் சாப்பிட்டா 3 நாள் சகசிராவர்த்தி பண்ணுவான். சிரார்த்தம் சாப்பிட்டுட்டு 3 நாள் முன்னாடி பின்னாடி சாப்பிட மாட்டான். இப்போ ஒரு நாளைக்கு 3 சிரார்த்தம் சாப்பிட்றான். அப்படிதான் இருக்கு. நான் சொல்றதெல்லாம் விளையாட்டு இல்லை, உண்மையில இருக்கு. 10 மணிக்கு ஒரு சிரார்த்தம் சாப்பிட்றான், 12 மணிக்கு ஒரு சிரார்த்தம் சாப்பிட்றான், 2 மணிக்கு ஒரு அவன் சாப்பிட்றதே தெரியும். இதெல்லாம் வந்து நம்ம யாரையும் தோஷம் சொல்ல முடியாது. நமக்கு ஸ்ரத்த இருந்து நாம் ஒழுங்காக பண்ணணும்னு நினச்சாலுமே வர காலத்தில் பண்ண முடியுமாங்கிறதுலாம் சந்தேகமாக போயிடுது. அது மாதிரி கொலாப்ஸ் பண்ணிட்டோம். நாம் திருப்பி அதை கரெக்ட் பண்ணணும். நாம் அந்த வைதிகத்தில் உள்ளவாளுக்கெல்லாம் இது போறாதா அது போறாதா, இதை குறைச்சிக்கோங்க அதை குறைச்சிக்கோங்கலாம் சொல்லு. இந்த கோபால்ஜின்னு தினமலரில் இருக்கார் இந்த ஓனர். இது மாதிரி ஒரு ஹோமம் பண்ணினா 4000 ரூபா, ஒரு நாள் வேலை வாங்கினா 4000 ரூபா கொடுக்கணும் அப்படின்னு நான் சொன்னேன்னா நான் எப்போதும் கொஞ்சம் கூட தான் சொல்லுவேன். இல்லை தீட்சிதர் 6000 ரூபா கொடுக்கணும். என்ன கோபால்ஜி நிறைய சொல்கிறேன் இல்லைன்னா. இப்போ வைதிகாலுக்கு ஏண்டாப்பா இந்த தொழிலுக்கு நாம் வந்தோம்னதுனால தானே எல்லாரும் போனதே வெளியில். நம்ம அப்பா அம்மா எல்லாருமே வைதிகாதால இருந்தார். கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்தா தாத்தாலாம் வைதிகத்தில் தான் இருந்திருப்பா. ஏன் அதை விட்டுட்டு வெளியில் வந்தாவா? கஷ்ட ஜீவனமாக போனதுனால பழப்பு எடுத்து நிலத்தை பிடிங்கணும்னா குத்தகைக்கு விட்டா பண்ண மாட்டேங்கிறது. கொடுக்குறவா கனெக்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டா, மைக்ரேட் ஆகிட்டா, கிராமத்தை விட்டு வெளியில் போயிட்டா. இது மாதிரி எத்தனையோ ப்ராப்ளங்கள் ஜீவன். நம்ம வெறும் நான் வேதத்தை அத்தியனம் பண்ணேன்னு சொல்லிட்டு சும்மா உட்காந்து எத்தனை நாளைக்கு இருக்க முடியும்? வேதம் ரட்சிக்குங்கிறதெல்லாம் வேற விஷயம். அதெல்லாம் வேற விஷயம்.
அது சத்தியம்ங்கிறதுலாம் அது எத்தனை அந்த திருதியோட குடும்பஸ்தனாக இருந்து பார்த்தா தான் நான் சொல்கிறது புரியும். குழந்தைகள்லாம் தவிக்கும், பசிங்கும், நல்ல கல்யாணம், நல்ல ட்ரெஸ்ஸு, நல்ல வேஷ்டி, ஒன்றெல்லாம் பண்ண முடியாமல்லாம் எவ்வளோ சிரமப்பட்டிருப்பா. அதனால சரி வேண்டாம், எல்லாருமே சொல்லுவா இந்த கஷ்டம் என்னோட போட்டோம், என் குழந்தையாவது சௌக்கியமாக இருக்கட்டும். அது மாதிரி ஒரு நிலையில வைதிகத்தை நாம கொண்டு விட்டுட்டோம், திருப்பி அதை சரி பண்ண வேண்டியது நம்ம பொறுப்பு. நல்ல இதுல இப்ப என்ன பிரச்சனைன்னா, நல்ல பரம்பரையில் உள்ளவா அத்தியானத்துக்கு வரதில்லை. ஒரு காலத்துல அது மாறினது, அப்புறம் ஏழையா உள்ளவா அத்தியானத்துக்கு வந்தா. இப்ப தமிழ்நாட்டில் அத்தியானத்துக்கு வர குழந்தைகள் கிடையாது. அதனால என்ன பண்ணா, கர்நாடகாலேருந்து விஷயம் வந்து பாடசாலை நடத்தினா, இப்ப கர்நாடகாலையும் ஃபுல்லா எடுத்து முடிஞ்சு போயிடுத்து. இப்போ உத்தரப்பிரதேசம், பீகார்லேருந்துலாம் குழந்தைகள் அழிச்சுன்னு வந்து பாடசாலை நடக்கிறது. எந்த பாடசாலைக்கு நீங்கள் போனாலும் தமிழ்நாட்டு குழந்தைகள் படிக்காது. ஏன்னா அத்தியானம் பண்ணுறதுக்கு வரலவா. அது நம்ம பேரில் உள்ள தப்பு தான். அது 1-2 பேர் இருக்கா, அது வேறு விஷயம். நாம் அதை திருப்பி சரி பண்ணணும். நாங்கள் இந்த வைதிக காரியங்கள்லாம் சொல்லி குழந்தைகளுக்கு எப்படி மற்ற மதங்கள் எல்லாம் உனக்கு நம்பிக்கை இருக்கோ இல்லையோ ஒரு பர்சன்டேஜ் எடுத்து வைன்னு சொல்கிறாலோன்னாவா, அது மாதிரி நாம் தர்ம காரியங்கள்லாம் பண்ணணும். இந்த தர்மங்கள்லாம் விருத்தி ஆகணுங்கிறது விஷயம். நிறையா தான தர்மங்கள் பண்ணி, அப்புறம் 6வது நாள் பூதனை வந்து அவளை வதம் பண்ண, சகடாசுரனை வதம் பண்ணி, திருநாவர்த்தனை வதம் பண்ணி, பகவான் வந்து வளர்ந்துட்டே வரத்தே 4 மாசத்துல பகவானுக்கு வந்து உபதேசம் நாமகரணம் பண்றா கர்காச்சாரியால் வந்து. அப்புறம் 6 மாசத்துல பகவான் மண்டிட்டுன்னு நகர ஆரம்பிக்க, இந்த குழந்தைக்கு பேச்சு வந்துடுத்து, நடவர மாட்டேங்கிறதேன்னு இவள் என்ன பண்ணினால், இவ பண்ண இடைஞ்சல் தான் அது யசோதை. நடைய பழக்கி கொடுத்தா. கரேண சங்கிருஹ்ய கரம்புஜாக்ரியம் சஞ்சாரயாமாச சுதம் யசோதா பதைஸ்திரிபிஹி கிராந்த ஜகத்ரயந்தம் பவ்யாஷயா பாவித பாலபாவம். ஒரு குழந்தைகளுக்கு நடவண்டின்னு உண்டு அந்த காலத்தில். பார்த்துருக்கல யாராவது? நடவண்டின்னு வச்சுருப்பா, பழக்கி கொடுக்கணும், நட பழகிறதுக்காக உள்ளது. இல்லைன்னா தாத்தா பாட்டி இப்படி கையை பிடிச்சி நடத்துவா. அது மாதிரி இவரை கையை பிடிச்சி யசோதை நடக்கிறா, நடத்தி வைக்கிறா. கரேண சங்கிருஹ்ய கராம்புஜாக்ரியம். இதை சுகுமார கவிங்கிறவர் சொல்றதே, யாருக்கு இவன் நட பழக்கி கொடுத்தா தெரியுமான்னா, எந்த பகவான் வாமனாவதாரம் பண்ணி மகாபலி யாகசாலைக்கு போய் 3 அடி தானம் கேட்டு 3 உலகத்தையும் 2 அடியா அளந்தானோ அந்த உலகளந்த பெருமாளுக்கு இவன் நடவடிக்கை கொடுக்கிறா. பதை ஸ்திரிபிஹி கிராந்த ஜகத்ரயந்தம். காரணம் பவ்யாசயா பாவித பாலபாவம். தன் குழந்தைன்னு வரும்போது எல்லாருமே குழந்தை அசலுன்னு தான் நினைப்பா. இது உலகத்தில் ஒரு பழக்கம். இது எந்த அப்பா அம்மா கேளுங்கோ, அசடு அவனை சமத்துன்னு சொல்லவே மாட்டான். ஏன்னா நம்ம குழந்தை யாராவது ஏமாத்திருவாளோன்னு பாரு, அவ்வளோ கெட்டிக்காரனா இருப்பான். 60-55 வயசு பையன் ஆஃபீஸ் போகும்போது 85 வயசு அப்பா வாசல் உட்கான்னு சொல்லுவார், பையா பார்த்து போடா, ஓடுற பஸ்ஸில் ஏறாத, ஓடுற பஸ்ஸில் இறங்காத, பேக்கை பத்திரமா வச்சுக்கோ, பேக்கை விட்டுவிடாத, இதெல்லாம் சொல்லுவேன். அவனை பார்த்து பேக்கை விட்டுவிடாதேன்னு சொல்லக்கூடாது, பேக்கை எடுக்காதேன்னு சொல்லணும். ஒரு 55 வயசுல ஒருத்தர் இப்படி சொல்றாரு. இப்போ இந்த காலத்துலலாம் என்ன சொல்றாங்கன்னா, பேசாம பெரிய புடுங்களா பிச்சு ஆய துறக்காது, ஏன்னு எங்களுக்கெல்லாம் தெரியாத. இதில் வந்து புதுசாக இங்கிலீஷில் வேற ஒரு வார்த்தை, ஸ்பூன் ஸ்பீடா, ஸ்பூன் ஃபீடு, இதெல்லாம் பண்ணாதீங்க அவாவா. அதெல்லாம் கரெக்டு தான். அது அப்பா அம்மாவாக இருந்து பார்த்தா தான் புரியும். அந்த குழந்தைகள் ஏதாவது ஏமாந்து படுத்தினா என்ன பண்ணுறது அப்படிங்கிற பயம் ஓடிண்டே இருக்கும். நம்ம குழந்தைகள் ஏமாறக்கூடாது அப்படின்னு. அதனால ரொம்ப கெட்டிக்காரனாக இருந்தாலும் அசடுன்னு தான் சொல்லுவாள். அவனுக்குலாம் ஒன்றும் தெரியாது சார், அவன் சாதாரண குழந்தைன்னு தான் சொல்லுவேன். ரொம்ப கெட்டிக்காரன்னு ஒருத்தர் சொல்கிறதே கண்டாடுறதே மனசில் சந்தோஷம் இருந்தாலும் அவன் அப்படிதான் சொல்லுவாவா. இவ தன் குழந்தையா நினைச்சுன்னு நடவடிக்கை கொடுக்குறார். ஒரு 2 தடவை தான் நடவடிக்கை கொடுத்தால் பழக்கம் வந்துடுத்து.
அதுக்கப்புறம் பகவான் ஒரு இடத்துல நிற்கிறது கிடையாது. குழந்தைகளோட லட்சணம் அது. 2 விஷயம் புரிஞ்சுக்கணும். சில குழந்தைகள் சின்ன பிறந்த குழந்தை அழு, டாக்டர் குழந்தை அழுதுண்டே இருக்கும்பார். நம்ம வெங்கட்ராமன் ஒரு டாக்டர் கும்போணத்தில் கத்துவரவர், அறிவு இருக்கான்னு கேட்பேன். குழந்தையோட பாஷையை அழுகதானேங்கிறவர். அது சிரிச்சாலும் அழுகும், பசிச்சாலும் அழுகும், சந்தோஷம். அது என்னத்துக்கு அழறதுன்னு நீ பார்க்கணுமே தவிர அழறதுன்னு யாராவது சொல்லுவாள? அது மாதிரி குழந்தை உட்கார மாட்டேங்கிறான் ஒரு இடத்துல. உட்கார்ந்தா வளர்ச்சி இல்லைன்னு அர்த்தம். ஓடிண்டே இருக்கணும், இங்கே போகணும், அங்கே போகணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும், இப்படி துருதுருன்னு தான் இருக்கணும். ஓவராக இருந்தால் தான், அப்சர்வேஷன் இல்லைன்னா தான் நம்ம கவலைப்படணும். நன்னா மனசில் வாங்கிட்டு புத்திசாலியாக இருந்தால் சந்தோஷம் தான் படணும் நாம. அது மாதிரி குழந்தைகள் இருக்கிறதுக்கு அது காளிதாசன் சாகுந்தரத்தில் சொல்லுவான், எந்த வீடு உயர்ந்த வீடு தெரியுமான்னு. எந்த வீட்டில் வச்ச சாமான் வச்ச இடத்துல இருக்காதோ அந்த வீடு உசந்த வீடுமா. எந்த எந்த வீட்டில் வச்ச சாமான் வச்ச இடத்துல இருக்காது, எந்த ஆற்றுல குழந்தை இருக்கோ அந்த ஆற்றுல இருக்காது. சில ஆற்றுல போனால் எல்லாம் அழகாக அடுக்கி இருக்கும், நமக்கு வயத்திரச்சலாக இருக்கும். நம்ம அதை இப்படி வச்சுக்க முடியலையே, இவ்வாத்துல இவ்வளோ நீட்டாக வச்சிருக்காளே, அர்த்தமே பட வேண்டாம். அந்த ஆற்றுல மாமா மாமி தான், வேற ஒத்துருமே கிடையாது. இருக்கிறதுக்கு யாராக இருந்தால் தானே. நம்ம ஆற்றுல காத்தால வைக்கிறதுக்குள்ள மத்தியானம் எல்லாம் கலைஞ்சு போடும், சாமான் இருக்காது. எங்க தாத்தா இந்த மேஜை மாதிரி 2 மேஜை அளவுக்கு சால கிராமம் பானங்கள்லாம் வச்சிருந்தார். எங்க தாத்தா காலமாகறதே இதுல பாதி கூட இருக்காது. இல்லை ஏன்னா 8 பேரும் 10 பேரும் பூஜை பண்றதே இது மாதிரி உட்கார்ந்துட்டு இதை எடுத்து அதை எடுத்து விளையாடுறதே போட்டு எங்கேயோ கொண்டு போட்டுட்டா. புஷ்பத்தில் பாதி போயிடும் சாதாரணமாகவே, பூவில் போயிடும். அதை ஓரளவுக்கு செக் பண்ணுவோம். நம்ம பூவை குப்பையில் கொட்ட மாட்டோமே, பூச்செடிக்கு அடியில் தான் கொட்டுவோம். அதனால தேடி கண்டுபிடிச்சிருவா. இந்த குழந்தைகள் எடுத்து விளையாடி விளையாடி எங்கேயா போட்டு வச்சிருவோம் பூ இதில் எல்லாம். இப்படிலாம் விளையாடினதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். சுவாமி எல்லாம் எடுத்து வச்சுன்னு உருட்டின்னு விளையாடணும். அங்கே கத்துவா, எடுக்காதரா கொண்டு போயிடா சுவாமி எங்க அப்படின்னு. இது மாதிரி ஒரு குடும்பங்கிறது அப்படி தான் இருக்கும். அது அப்படி இருந்தால் தான் அது ஒரு அழகான ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கை. பகவான் எல்லா இடத்துக்கும் போய் அந்த தெரு வேறையா எல்லா ராத்துக்கும் போயிடுவார். எல்லா ராத்துலையும் போய் வெண்ணெய் திருடுறது, தயிரை திருடுறது, பாலை திருடுறது. இவ மறைமுகமாக யசோதைகிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணால் யசோதை கண்டிச்சாலும் வச்சுக்கோங்களேன், அழுதான். எதுக்குடாப்பா அழற? நீ போய் வாரத்தில் வெண்ணெய் எடுத்ததுனால தானே நான் விஷம் ஒன்னேன் யசோதை சொன்னான். அதுக்கு பகவான் சொன்னான், அன்னைக்கு ஒரு நாளுக்கு இடுப்பில் வச்சுன்னு சாதத்தை ஊட்டும் போது தெருவை காமிச்சு இங்கே எல்லாராமும் நம்மாந்தான் துணியணும், இங்கே இருக்கிற எல்லாமும் நம்பாந்தான் சொன்னியணும். ஆமாம், அப்புறம் என்ன அந்தாத்துல போய் எடுத்தேன்னு நீ சொல்கிற. கோபிகைகளுக்கெல்லாம் அழுக வந்துடும். ஓடி முத்தம் கொடுத்து, அப்படி தாண்டா கிருஷ்ணா, உன் வீடு தாண்டா, நீ வாடா, நீ வருவேங்கிறதுக்காக நான் காத்துருப்பேன்டா, நான் உனக்காக இனிமேல் வெண்ணெய் எடுத்து வைக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு கடைஞ்ச உடனே வெண்ணெய் எடுத்து வைப்பாளாம். அந்த பழக்கம் நம்பாம்பறிந்தான் உண்டு. பழைய காலத்தில் வெண்ணெய் கடைஞ்சிட்டு கொஞ்சம் எடுத்து மோர் கடைஞ்ச உடனே அதில் போட்டு வைப்பா. பார்த்துருக்கீங்களா யாராவது? எதுக்குன்னா கிருஷ்ணன் வருவானோ, பாட்டு சொல்கிறாங்க. சரி, கிருஷ்ணன் அப்படியே எடுக்கக்கூடாது வெண்ணெயை, கிருஷ்ணன் வருவான், அவன் ஏமாந்து விடக்கூடாது அப்படிங்கிற என்ன ஒரு சுப வாசனை, என்ன ஒரு சம்ஸ்காரம். ஆச்சரியமான ஒரு வாழ்க்கை இல்லையா? நித்தியப்படி பகவத் ஸ்மரணையோட வாழ்க்கை. பகவான் கோபிகைகளுக்கு தன்னுடைய நினைவை கொடுக்குறார். அதுதான் விஷயம். எங்கே திரும்பினாலும் கிருஷ்ணன், எதில் பார்த்தாலும் கிருஷ்ணன், எங்கே போனாலும் கிருஷ்ணன் அப்படிங்கிற மாதிரி பகவான் கோபிகைகள்கிட்ட 2.5 கலந்தான்ங்கிறதுக்கு தான் இந்த பாலலீலையே தவிர. அப்பை தீட்சிதர் சொன்னார், பார்க்கடலில் படுத்துன்னு இருக்கிற பகவானுக்கு பாலுக்கு ஏங்குவானான். பாலை போய் திருடி குடிக்கணும்னு அவசியமா என்ன, படுத்துன்னு இருக்கிறதே பார்க்கடல் அப்படிங்கிறதே இந்த பால் விஷயம் இல்லை, அந்த ஸ்மரணை. கோபிகைகளுக்கு இந்த குழந்தை இருக்கிற ஆற்றுல அந்த பழைய காலத்துலலாம் இந்த கோகுலாஷ்டமிக்கு வட்சணத்தை பண்ணிவிட்டு 5-6 நாளைக்கு அதை காப்பாற்றுற பாடு. எங்கே வச்சாலும் எடுத்துருவா. இந்த குழந்தைகள் சம்பளத்தை, இந்த பூனை குட்டியை மாத்துற மாதிரி சம்பளத்தை மாற்றிகிட்டே இருப்பா அம்மா. இதில் வச்சா எடுத்துருவானோ, அதில் வச்சா எடுத்துருவானோ. எங்கள் தாத்தா ஒருத்தர் மாதா மகன் அந்த காலத்துலலாம் வருஷாந்திர சாமான் தானே வாங்குவா. 2 பானை நிறையா வெள்ளம் வாங்கி மேலே வச்சு வைக்கலை வச்சு மண்ணை வச்சு ஈழிட்டு இவர் காசிக்கு போயிட்டார். காசி யாத்திரை
2 மாதம் கழித்து திரும்பி வந்து பார்த்தா பானை மூடினபடியே இருக்குது. திறந்து பார்த்தா உள்ள ஒரு அச்சு வெள்ளம் இல்லை. எங்கள் மாமா என்ன பண்ணியிருக்கார், கீழே அடியில் ஒரு ஓட்டையை போட்டு தினம் ஒரு வெள்ளம் அதுலேருந்து இப்படிலாம் ஒரு ஆச்சரியமாக இருக்கும். அந்த அப்படியே சொல்லுவா, இனிமேல் எங்கே ஒழிச்சு வைக்கிறதுன்னு தெரியல, வயத்தில் தான் வைக்கணும்பா. எங்கே வச்சாலும் எடுத்துடுறான், எங்கே வச்சாலும் எடுத்துடுறான். இதெல்லாம் பகவானோடது தான். எங்கே வச்சாலும் எடுத்துடுறாண்டி, எங்கே வச்சாலும் எடுக்கிறான். எண்ணெயை வைக்கவே முடியல. அதையும் தாண்டி அம்மாட்ட சொல்லலாம்னு போனால் கண்ணால் மிரட்டுறான். அன்னையின் பின்னே சென்று அணைத்து கொண்டு நின்று கண்ணால் சொல்லாதே என்றே கண்ணால் சொல்லிடும் கண்ணன் கல்ல பார்வை ஒன்றே போதுமே சங்க பதுமநிதி இரண்டும் வலிய தந்தால் சொல்லாதே என்றே கண்ணால சொல்றானா சொல்லாதே, சொன்னேன்னா தெரியும் செய்தி. மிரட்டல் வேறு, பயமுறுத்துவா. நீ ஏதாவது சொன்னேன்னா என்ன பண்ணுவேன், உன் வீட்டையே துவம்சம் பண்ணிடுவேம்மா. மேகநாதி நிவாசத்தம்னா ஒரு கோபிகை என்ன பண்ணியிருக்கா, ஒழிச்சு வச்சுட்டு காமிக்க மாட்டேன் விட்றா, அவனால முடிஞ்சா கண்டுபிடுறா பார்ப்போம் அப்படின்னா. பகவான் என்ன பண்ணா, அந்த வீட்டை விட்டுட்டு இன்னொரு வீட்டில் போய் கூட இருக்கிற பசங்களுக்கெல்லாம் தயிர் பால் வெண்ணெய் எல்லாம் ஒரு அடுக்கில் கொட்ட சொல்லி எல்லாத்தையும் ஒன்றா கலந்து, இப்போ இந்த காலத்துலலாம் தட்டில் வச்சுன்னு பவதி பிட்சாந்தேகின்னு எல்லாம் கலந்து திங்குறாமத்தெல்லாம் அது மாதிரி எல்லாத்தையும் ஒன்றா கலந்தா. இப்போ எதுக்குடா கிருஷ்ணா தயிர் பால் வெண்ணெய் எல்லாத்தையும் ஒன்றா கலக்கிற அப்படின்னு பசங்கள் கேட்டான். ஒரு காரணம்னா குடின்னா இது ஒரு டேஸ்டாக இருக்கும்னா, போரும்னா போரும்னு சொல்ல குடிக்க சொல்லா. இது கார்த்தால 5 மணிக்கு நடக்கிறது. கார்த்தால 5 மணிக்கு வெறும் வயத்தில் இந்த 3ல் ஏதாவது ஒன்றை குடித்தாலே வேற கடைப்பிடாங்க. இந்த 3ஐயும் குடிச்சா கிருஷ்ணா அவசரம்னா கூட இருக்கிற பசங்கள்லாம் இறான் எல்லாரும் சாப்பிட்டாச்சு. எல்லாருக்குமே குளத்தங்கரைக்கு போகணுமா, குளத்தங்கரையில் தான் அந்த காலத்துக்கு போவா. ஆமாம், என் பின்னாடி வாங்கணுன்னு எந்த மாமி ஒழிச்சு வச்சுட்டு தரமாட்டேன்னாலும் அவன் முழுக்க உட்காத்தி வச்சுட்டார். வாசல்லேருந்து திண்ண தாவாரம் கூடம் முத்தம் மேகநாதி நிவாஸ் அப்புறம் அவன் ஒழிச்சு வைப்பலோ, அவ குழந்தையோடத்தையே இப்படி தூக்குவோவ. இது மாதிரி எல்லாம் பண்ணினா மிரட்டினா என்ன பண்றது, இப்படிலாம் பண்றான்டி, இப்படிலாம் மிரட்டுறான், ஒழிச்சு வைக்க முடியலடி, கண்ணுட்டி அவுத்து விட்டுறான், மாட்டை அவுத்து விட்டுறான். ஆனா என்ன ஆச்சு அப்படின்னா ரமாக்கிரிட மபூன் இருப்பான்னா அப்படியே அந்த கோகுலமே கிருஷ்ணமயமாயிடுது. அதுதான் இந்த விஷயம்.